ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் மண்டேனா என்ன வீடியோ வரும் அப்படின்ட்டு. ஸோ மண்டேனா நான் எப்பவுமே சொல்றது தான், சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் அவங்க என்ன கம்பெனி பத்தி பேசணும் அப்படின்னு கேட்கறாங்களோ, ஸோ அந்த கம்பெனியை பத்தி பேசிக் கம்பெனி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு யார் யார் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சு வைப்பேன். அதாவது மண்டே வீடியோ யார் எந்தெந்த கம்பெனி இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த மண்டே வீடியோல. ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரபாகரன் ராமராஜன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு ப்ரோ ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. மணப்புரம் பத்தி பேசுங்க, மணப்புரம் பத்தி பேசுங்கன்ட்டு நானும் சொல்லிட்டே இருந்தேன் ப்ரோ. இப்போ ரீசெண்டா 1.5 மந்த் முன்னாடி தான் பண்ணேன் அப்படின்னு வீடியோலையும் ரிப்ளை பண்ணேன். அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லையும் போய் ரிப்ளை பண்ணேன். பட் அவர் இப்போ ரீசெண்டா போன வாரத்துல பண்ண வீடியோல கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு மணப்புரத்தை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு மணப்புரம் பத்தி, அதாவது இந்த வாரத்துல மணப்புரம் பத்தி பேச போறோம். அதாவது நாளைக்கு வர வீடியோல. அப்புறம் போன வாரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். காதர் பாஷா அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க. சமவர்தனா மதர்ஸ் அண்ட் சுமி வைரிங்கும் அதோடைய சப்சிடரியான, விச் மீன்ஸ் சப்சிடரி கிடையாது, அதோடைய இன்னொரு கம்பெனியான மதர்ஸ் அண்ட் சுமி வயரிங் பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டும் இதோடைய பேரண்ட் கம்பெனி. மதர்ஸ் அண்ட் சுமி வயரிங்கோட பேரண்ட் கம்பெனியா சமவர்தனா மதர்ஸ் அண்ட் சுமி வயரிங் கம்பெனி. ஸோ அதை பத்தியும் பேசுங்க, இந்த ரெண்டு கம்பெனி பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன், இந்த வீக் கண்டிப்பா பேசும் அப்படின்ட்டு. ஸோ செந்தில்நாதன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க மகாநகர் கேஸ் லிமிடெட் பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நான் இந்த வாரம் வர ஃபர்ஸ்டே வீடியோல பேசுவேன். அப்புறம் லாஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ற பேங்கை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க கார்த்தி அப்படின்ற ஐடியில இருந்து. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், அதர் தென் தட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா 2.0ல இருந்து ஆர்விஎல் என்எல் கம்பெனியை பத்தி பேசுங்க, அப்புறம் வந்து விச் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பேசுங்க, பாண்டை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நான் அடுத்த வாரம் வர வீடியோல பண்றேன். தரன்ஸ் ஆர்த்தோ கிளினிக் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு அண்ணா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருந்த, ஒரு 4-5 வீக்ஸ் முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி பாண்டை பத்தி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்க, இப்போ எப்படி செட் ஆகும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் அடுத்த வீக்ல கண்டிப்பா பண்றேன். ஸோ எப்பவுமே கம்பெனி பத்தி பேசி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் சைடும் போகலாம் அடுத்த வாரத்துல இருந்து. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்புரம் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ மணப்புரம் ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா கோல்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கடனுக்கு வச்சா அவங்க வந்து காசை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக்கான பிசினஸ் மாடல். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 75 டன்ஸ் ஆஃப் கோல்டு இவங்க வச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட அடகு வச்சிருக்கிற மூலியமா மட்டும் இப்போ ரீசெண்டா ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் போச்சு. பட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இவங்க கோல்ட்ல ட்ரேட் பண்றதுனால இவங்களுக்கு சேஃப்டியும் அதிகம். பிகாஸ் கோல்டு வாங்கிட்டு தான் காசு கொடுக்குறாங்க. பேங்க்ஸ் மாதிரி கடன் கொடுத்துட்டு இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. கோல்டை வாங்கி வச்சுட்டு தான் கடன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பீரியட் இருக்கும், அதுக்குள்ள அவங்க கடனை கட்டி கோல்டு எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா கோல்டு இவங்களுக்கு. ஸோ கடனை கொடுக்கறது வந்து கோல்டோடைய வேல்யூவோட கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 15,342 crores அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து 181 அண்ட் ஸ்டாக் பி வந்து 8.26ல இருக்கு. புக் வேல்யூ 125 அண்ட் டெட் வந்து 32,000 crores. டெட் டு ஈக்விட்டி வந்து 3.11 அண்ட் ஸோ இந்த பேங்க் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் விச் மீன்ஸ் மணப்புரம் ஃபினான்ஸை நான் ஆல்ரெடி வாங்குவேன்னு சொல்லியாச்சு. இந்த ப்ரைஸ்க்கும் நான் வாங்குவேன் அப்படின்றத நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் நான் ரிட்டர்ன் திரும்பவும் நாளைக்கு வர வீடியோவில் பண்ணுறேன். அண்டு சமவர்தனா மதர்ஸ் அண்ட் சுமி வயரிங் கம்பெனி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக ஒரு வயரிங்ஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சிலரிஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கம்பெனி ரன் ஆகுது. ரெண்டுமே அதுதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க டாப்ல இருக்காங்க அண்ட் மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து 40% ஓன் பண்றாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,216 crores. ஸ்டாக் பி வந்து 52, ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் புக் வேல்யூ வந்து 33.3. டோட்டல் டெட் வந்து 21,750 crores. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.97ல இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நான் இந்த கம்பெனியை வாங்குவேனா மாட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போன வாரத்து வீடியோலயே சொல்லியாச்சு. ஸோ அவங்களுடைய மொத்த ஃபண்டமெண்டல்ஸ் நான் படிக்கணும். ஒரு 3 months அதை வாட்ச் பண்ண வந்த ஸ்டாக்கை. அதர் தென் தட் நிறைய நியூஸஸ் பார்த்துட்டு அந்த கம்பெனி மேல ஒரு 3 to 4 months எந்த இஷ்யூஸும் வரல அப்படின்னு நான் அதை விச் மீன்ஸ் ஸ்பெகுலேட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன். அண்ட் லாஸ்டா, அதாவது தேர்டா என்ன கம்பெனி பார்க்க போறோம், என்ன கம்பெனி பத்தி பேச போறோம் Thursday வர வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாநகர் கேஸ் லிமிடெட் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அண்ட் பெட்ரோலியம், அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேஸஸ் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அந்த ஏரியால சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, மும்பை ஏரியால. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 14,510 crores. கரண்ட் பிரைஸ் வந்து 1,469. ஸ்டாக் பி வந்து 11ல இருக்கு. ஸோ புக் வேல்யூ வந்து 474ல இருக்கு. அண்ட் டெட் வந்து 115 crores. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.02. ஸோ கடனும் கம்மியா இருக்கு. அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. விச் மீன்ஸ் ஸ்டாக் பி நான் சொல்றது. ஸோ நான் இந்த கம்பெனியை வாங்க வேணா மாட்டேனா, கேஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டாமினன்ஸ் விச் மீன்ஸ் இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் அதிகமா இருக்கும்.
ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியை நான் வாங்குவேனா மாட்டேனா அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே வர வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் அவங்களுடைய பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்கான பிஸ்னஸ் மாடல். ஸோ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ஒரு நார்மல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக கூட இல்லாமல் ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 2011 ஹவுசிங் ஃபைனான்ஸில் பண்ணி அதுக்கப்புறம் 2017 லைசன்ஸ் வாங்கி பேங்கிங் லைசன்ஸ் வாங்கி இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 11,787 crores, ஸ்டாக் பி வந்து 15 அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 104 அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 5.50 அண்ட் டெட் வந்து 28,354 crores இருக்கு. அண்ட் இவங்க இந்த ப்ரைஸுக்கு நான் இந்த கம்பெனியை வாங்கணும், விச் மீன்ஸ் பேங்க்ஸ் நான் எப்பவுமே சொல்றது பேங்க் வந்து சேஃப்டி அதிகம். ஸோ நான் பேங்க் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்கு, இந்த பேங்க்கை நான் வாங்குவேனா மாட்டேனா, ஸோ இந்த பேங்க் வந்து என்ன ப்ரைஸில் வாங்கலாம், இதோடைய பிஸ்னஸ் மாடல்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃப்ரைடே வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேசிக்கான ரேஷியோஸ் நான் எல்லாம் சொல்லியாச்சு. இதோடைய அதர் தென் தட் இந்த பேங்க்ஸ் அண்ட் கம்பெனிஸை வாங்குவேனா மாட்டேனா அப்படின்றது ஒரு நாள் தனித்தனியாக அதோடைய பிஸ்னஸ் மாடல்ஸ்ல இருந்து எந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்குவேன் அப்படின்றத, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நான் எல்லா வீடியோ தனித்தனியாக பண்ணிட்டே வருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனி பற்றி தெரியணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.